ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அப்போ இன்றைக்கி நான் மழை காலன்றதுனாலே நமக்கு ரொம்ப கொசு தொல்லை இருக்கும் வீட்டில எல்லாம். அப்படி இருக்கிற கொசு தொல்லை, தொல்லையெல்லாம் நமக்கு வீட்டில் இருந்தபடியே கிச்சனில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு எப்படி இல்லாமல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அருமையான டிப்பு தான். அப்போ எல்லாரும் வீடியோ ஒன்று ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலுக்கு ஒன்று லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அப்போது நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ நமக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு டிப் ஒன்று பார்த்துடலாம். இப்போ மழை காலன்றதுனாலே கொசு தொல்லை, தொல்லை இதெல்லாம் சாயந்தர டைமில் ஜாஸ்தியாகவே இருக்கும். அப்போ அதிகமாகவே எல்லோரும் பண்ணுற ஒரு விஷயம் தான் இது மாதிரி இன்ஸ்டன்ட் ஸ்டிக்கு வீட்டில் சாயந்தர டைமில் பற்ற வைக்கிறது. அப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஸ்டிக்கு யூஸ்வலாக எரியறதை விட ரொம்ப நேரம் நின்று எரியறதுக்காக இது மாதிரி கொஞ்சம் வாஸ்லைன் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இப்படி தேய்ச்சி விடுங்க. ரொம்ப நேரத்துக்கு நமக்கு அந்த இன்ஸ்டன்ட் ஸ்டிக்கு எரியும். அப்போ இதுக்கு மேலே நீங்கள் இன்ஸ்டன்ட் ஸ்டிக்கு யூஸ் பண்ணுற டைமில் கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இனி நமக்கு நம்மளோட அடுத்த டிப்புக்கு போகலாம். இது மாதிரி நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய கடுகு எடுத்து தான் நம்ம வீட்டில் இருக்கிற கொசுவை எல்லாம் நம்ம துரத்த போகிறோம். அப்போ அது எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு நமக்கு ஒரு ஸ்பூன் கடுகு தான் தேவைப்படுது, ஒரு டீஸ்பூன் கடுகு தான் தேவைப்படுது. அப்போ தான் இது மாதிரி கிச்சனில் இடிகளில் நான் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு நல்லா ஒன்று இடித்து எடுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நம்மளோட மிக்சர் ஜாரில் கூட போட்டுட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நமக்கு ஒன்று க்ரஷ் ஆகி கிடச்சா போதும். ரொம்ப ஃபைனாக ஒன்றும் நம்ம பவுடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால் இடிகள்லேயே நம்ம ஈஸியாக பிடிச்சி எடுத்துடலாம். அப்போ தான் கடுகு நான் இது மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்போ இந்த கடுகு வச்சு நாம் என்ன பண்ணலான்னு கூட பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிடா இது மாதிரி நான் ஒரு விளக்கு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி விளக்கு உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா சின்ன பவுலில் சின்ன குட்டி பாத்திரம் ஏதாச்சும் இருந்தால் அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடலாம். அப்போ பொடிச்ச கடுகு நான் இதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டு விடுறேன் அந்த விளக்குக்கு மேலே. அதுக்கப்புறம் நான் தேங்காய் எண்ணெய் தான் அதுக்கு மேலே ஊற்ற போகிறேன். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா உங்களுக்கு நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். விளக்கில் போட்டிருக்கிற கடுகு தூள் மூழ்கிற மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றுங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு திரியை எடுத்து அந்த எண்ணெயில் நல்லா ஒன்று டிப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பற்ற வச்சிடலாங்க. அந்த எரியும் போது அந்த திரி எரியிற டைமில் அந்த எண்ணெயிலேருந்தும் அந்த கடுகுல இருந்தும் வர ஸ்மெல்லு தாங்க நம்ம வீட்டு பக்கம் கூட கொசு அது மாதிரி எல்லாம் எட்டி பார்க்காது. சாயந்தர டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு விளக்கு பற்ற வச்சு வெளியில் வைங்க. கொசு தொல்லை இருக்கிற அந்த சைடில் ரொம்ப கொசு தொல்லை எந்த சைட்லேருந்து வருதோ அங்கே வைங்க. வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விளக்கு வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கொசு தொல்லை இருக்கவே இருக்காதுங்க. கடையிலேருந்தெல்லாம் கண்ட கெமிக்கல்ஸ் வாங்கி நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு இது மாதிரி நமக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் வீட்டிலே ட்ரை பண்ணி நமக்கு கொசு எல்லாம் ஈஸியாக துரத்திடலாம். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மாதிரியே இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.